சிறப்பாக ஆட்சியும் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையை ஏற்று நான் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். தேனி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி அடையப் போகிறது, தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று அனைத்து மக்களுடைய மனங்களிலும் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்ற உண்மையான நிலை. ஏற்கனவே அதிமுக தரப்பு உங்களை திமுக விமர்சனம் பண்றாங்க. அது இப்போ நிறுவனமாயிருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர்கள் திமுக பிடிமு தான் ஒரு நாள் செயல்பட்டு இருந்தாருன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ நீங்க இந்த பிஎம்பில ஜாயின் அவருடைய வாழ்த்துக்கு நன்றி. இன்றைக்கு தான் நான் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருப்பது தர்மம் வென்றுவிட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தளபதி அவர்கள் முடிவின்படி போட்டியிடுவதற்கு அனுமதி தந்தால் போட்டியிடுவது. சார், ஜெயலலிதா உங்களுடைய ஆசை இருக்குன்னு நம்புறீங்களா? வாங்க தலைவா, வாங்க. அரசியல் பயணத்துல இந்த நாள் முக்கியமான நாள். இந்த முடிவு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைகின்ற வரைக்கும் என் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமான விசுவாசம் இருக்க தொண்டனாகத்தான் இருந்தேன். இப்போதும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து நினைக்கிறீங்களா? என்ன சார், இப்போதும் அதிமுக தொண்டர்கள் இந்த முடிவை எப்படி ஏற்றுப்பாங்க? ஏன்னா உங்களை நம்பி தென் மாவட்டங்களில் பல தொண்டர்கள் இருந்தாங்க. நான் பல நேரங்களில் சொல்லிவிட்டேன். இன்றைக்கு அகம்பாவும் ஆணவமும் சர்வாதிகாரமும் அதிமுகவை வழிநடத்துகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் மட்டுமல்லாது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் வெறுப்போடு பொறுப்பில் இருக்கின்ற பழனிசாமி அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையிலிருந்து அத்தனை தேர்தல்களிலும் தோல்வியை தழுவியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம். மக்களுடைய மிகப்பெரிய வெறுப்பை அவர் பெற்றிருக்கிறார். இனிமேல் அவர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை நிலை கொண்டு செயலாற்ற முடியாத நிலை என்று ஏற்பட்டிருக்கிறது.